திராவிடர் இயக்கத்திற்கு யார் மிகுந்த பற்றோடும் நன்றி உணர்ச்சியோடும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆண்களை விட பெண்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, அழகு பதுமைகளாக நீ இருக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நீ சத்தாக இருக்கணும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக தான் நம்ம சத்தாக இருக்கணும், நம்ம நல்லா உயிர் வாழ்கிறதுக்கெலாம் இல்லை, அதை பெற்று போடுற வரைக்கும் நீ சத்தாக இருக்கணும், அதை வளர்க்குறதுக்கு நீ சத்தாக இருக்கணும். சாப்பாடு சோறு சாப்பிட்றதுல கூட ஆண்கள் சாப்பிட்டா அது வலிமைக்காக, நம்ம சாப்பிட்றது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக. இப்படி உணவு தொடங்கி எல்லா வாழ்க்கையுமே நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லி அழகியல் உணர்ச்சியோடு வளர்க்கப்பட்ட பெண்களை அரசியல் பேசுங்கள் என்று அழைத்து வந்து நிறுத்தி மேடையேற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஏன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது என்ன நன்றியோடு இருக்கணுன்றீங்க, அப்படி என்ன செஞ்சிட்டாரு கலைஞர் அப்படின்னு கேட்டால், எனக்கு முன்னாடி பேசுகிற போது ஐயா குகநாதன் அவர்கள் அவருடைய அருமையான உரையில் ஒரு வார்த்தை சொன்னார், கலைஞரை நான் துரோணராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. மற்றவர்கள் இதை சாதாரணமாக கூட கடந்து போகலாம், ஆனால் ஒரு பெரியாரை பயின்றவராக, பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவராக, திராவிடர் கழகத்தின் பிரதிநிதியாக எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஒருபோதும் யாரையும் துரோணராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் ஏகலைவனாக மாறிவிடாதீர்கள், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். அதுதான் கலைஞர். என்னையே நீ துரோணரெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம், துரோணர் மாதிரி நான் இந்த ஜாதிகாரவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு விலகி நிற்க மாட்டேன், எல்லா ஜாதிகாரும் படிக்கவான்னு சொல்றதற்கு தான் இந்த இயக்கம், இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்போ இதை பார்த்த உடனேயே இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுது, பெண்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு காலத்தில் இது தப்புன்னு நமக்கு தோணலாம், ஆனால் நம்ம சொல்ல முடியுமாக்கா? வீட்டில் அத்தனையும் அபத்தமாக தான் இருக்கும், நம்மளை கூப்பிடுற சொற்கள் கூட நமக்கு எரிச்சலை தான் கொடுக்கும், நம்ம சொல்ல முடியுமா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஒரு பெண்ணை பொதுவெளியில் அழைத்து வரக்கூடியவருக்கு நற்பெயர், வந்த பெண்ணுக்கு அவப்பெயர். வந்தவங்க மேல இவ்வளவு கரிச்சு கொட்டக்கூடிய சமூகம் அழைத்து வந்த ஆணை பற்றி ஏன் பேசுவதில்லை என்று கேட்பதற்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது, இந்த கருப்பு சிவப்பு கொடி தேவைப்படுகிறது. உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு இதை கேட்கன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருடைய வாழ்க்கை அவ்வளவு வெளிப்படையானது, அவ்வளவு வெளிப்படையானது. அவருடைய வாழ்க்கை, குடும்பம், குழந்தைகள், அரசியல், எழுத்து, பேச்சு, சிந்தனை, கட்சி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, அவர் அமைச்சராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எல்லா நேரத்திலும் ஒருவருடைய வாழ்க்கை வெளிப்படைத்தன்மையோடு இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது. அரசியலில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாழ்க்கை. நீங்கள் கோபாலபுரத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கு மட்டும் அந்த கேட்டு திறந்திருக்கல, எல்லா நேரத்திலும் அந்த கதவு திறக்கப்பட்டு தான் இருந்தது. யாருக்காக? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு அவதூறு, ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வன்மம், ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வெறுப்புணர்ச்சி? பேரை சொல்லி கூப்பிட்டாதான் அப்படின்றாங்கல்ல, கலைஞர் பெயரை சொன்னால் ஏன் கோபம் வருதுன்னு கேட்குறாங்கல்ல, ஏன் கலைஞருடைய பேரை சொன்னால் எங்களுக்கு கோபம் வர்றதில்லை? ஒரே ஒரு திருத்தம், அவர் எழுதினாரு பேசினாரு அதனால கலைஞர் இல்லை. இங்கிருந்த பட்டியலின, பழங்குடியின, ஒடுக்கப்பட்ட, ஏழை எளிய, குறிப்பாக பெண்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை மாற்றி எழுதிய பேனா அவர் கையில் இருந்துச்சு, அதனால அவர் கலைஞர். ஏன் கலைஞர் மீது இவ்வளவு வன்மம்னா, பெருசா நம்ம ஆய்வெல்லாம் ஒன்றும் நடத்த வேணாம், டம் டும் டம்னு போட்டு அடிச்சிட்டாரு. சட்டத்தை கொண்டு வந்து சத்தமே இல்லாம அடி வாங்கினவங்க, அடி வாங்கினவங்களுக்கு சத்தமா அழ முடியல, அழுதா குடுமி வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டாரே, உட்காந்து அழுக முடியுமா? நீங்கெல்லாம் ஆண்கள் அழுக முடியுமா? அழுதா உங்க குடுமி வெளியே தெரிஞ்சிடும். பட்டியலின சமூகத்தில் இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், அருந்ததியர் சமூகத்துக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறார். ஜாதிய எண்ணத்தோடு இருக்கவங்க உட்காந்து வெளிப்படையா அழுக முடியுமா? அழுதா நூல் தெரிஞ்சிடும். இப்ப குடுமியும் தெரியாம நூலும் தெரியாம அழுகணும்னா எவ்வளவு பலமான அடியை சத்தமில்லாமல் கலைஞர் அடித்திருப்பார். அந்த வலி வேதனை மறைந்து 8 வருஷத்துக்கு பிறகும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் கலைஞர் மீது வன்மம்னு 2 எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம்,
அரசியல் இந்த கூட்டத்தில் பேசலாமா அப்படின்னு பொதுவாக பேச்சாளர்கள் ஒரு மேடைக்கு போனோடனே அந்த கூட்டத்தோட பல்ஸ் தெரிஞ்சிடும். 10 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னா முகம் எப்படி மாறும், 1 மணி நேரம் பேசலாமா, அரை மணி நேரம் பேசலாமான்னு. அப்படி இந்த கூட்டத்தை பார்க்கிற போது வழக்கமாகவே சென்னை கிழக்கில் எந்த கூட்டம் நடந்தாலும் ஆகச்சிறந்த ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி பேசுகிறப்ப ஐயா ஒரு மனோகரால வர ஒரு காட்சியை தான் சொன்னார். அவர் எந்த அரசியலும் பேசலை, யாரை பற்றியும் பேசலை. இதில் அரசியல் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் கவனித்தாரான்னு தெரில, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அங்கே பச்சை கலர் சேலை ப்ளூ கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு பூ வச்சுட்டு உட்காந்துருக்க அக்கா கை தட்டுறாங்க. அவங்களுடைய தோற்றம் மேடையெல்லாம் நான் ஏறி இப்போ தடார்படான்னு பேசுகிற மாதிரியோ இல்லை அப்படிலாம் இல்லை, மிக எளிமையாக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு எரிச்சல். திமுக மீதான எரிச்சலுக்கு காரணம் சாமானியர்களை ஏன் அரசியல் பேச விடுகிறீர்கள், இது ஏன் கலைஞர் வரைக்கும் தொடருதுன்னு கேட்டால், இங்கே இந்தியா ஜாதிய சமூகம் தான். வெளியே வேஷம் வேணால் போட்டுக்குவாங்க, இல்லை நாங்கள்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம், நாங்கள்லாம் அப்படி இப்படின்னு. வெளிப்படையாக இது ஜாதிய சமூகம். உள்ளார்ந்து ஜாதி ஒழியணும், ஏன் ஜாதியை தவிர அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் 1972ஆம் ஆண்டு தந்தை பெரியார் ஒரு கூட்டத்துக்கு போறார். நல்லா கவனிக்கணும், கூட்டத்துக்கு போறாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன் கவனிக்கணும்னு. IAS IPS அதிகாரிகள் தந்தை பெரியாருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் அது. தலைவர் பெரியார் போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள்லாம் எனக்கு நன்றி சொல்றீங்க, எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றம் இங்கே தொடங்கி நடந்து 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 110 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த நீதிபதி கூட வர முடியலையே அப்படின்னு பெரியார் வேதனைப்படுகிறார். அது செய்தித்தாள்களில் வருகிறது. கலைஞர் அதை வாசிக்கிறார். எல்லா முதலமைச்சர்களும் அந்த 110 வருஷத்துல விடுதலை அடைந்த பிறகு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இதைவிட தேசியம் பேசிய முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனா எந்த முதலமைச்சரும் பெரியார் சொல்லிவிட்டார் அப்படின்ற காரணத்திற்காகவோ அல்லது நம்ம இதை செஞ்சா நமக்கு என்ன நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்ற ஆய்வு நடத்த துணியக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர், எங்க ஐயா பெரியார் சொல்லிட்டாரு ஒண்ணு, இன்னொன்னு நம்மை விட்டால் இதை யார் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு வாக்கு வங்கி பெருசு இல்லை. ஒரு தடவை ஜெயிப்பாங்க, அடுத்த தடவை திமுக தோக்குதா, இருக்கிற 5 வருஷம் பலமான சம்பவங்களை செஞ்சுட்டு போனா போதும், அடுத்து வருவோமோ இல்லையோ, இருக்கிற 5 வருஷம் என்ன பண்றோம். கலைஞர் சத்தம் இல்லாம என்ன பண்றாரு, ஐயாவினுடைய கவலையை போக்கணும், ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீதிபதி ஆக்கணும். எங்க இருக்காங்க நீதிபதிகள்னு பார்த்தா, மாவட்ட நீதிபதியாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கார். அவரை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவருடைய கிரைட்டீரியால அவர் ஜூனியரா தான் இருக்காரு, ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எது நடந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தவரை முதல் உயர் நீதிமன்றத்தின் பட்டியலின சமூக நீதிபதியாக மாண்புமிகு நீதிபதி ஐயா வரதராஜன் அவர்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை ஏன் கலைஞர் மீது வன்மம்னா, மயிலாடுன்னு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து, இங்கிருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனர்களை பார்த்து மயிலாடுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஊர்ல பட்டியலின வகுப்பு நீதிபதியை அமர வைத்து அவரை பார்த்து உயர் வகுப்பு என்று பெருமை பீத்தியவர்களை மயிலாடு என்று அழைக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வலிக்குமா வலிக்காதாக்கா? அந்த வலியை எங்கக்கா போய் சொல்றது? கிளப்பி விடு. கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு? எவ்வளவு ஊழல் தெரியுமா? என்ன ஊழல்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஊழல் பண்ணாரு. சரி, எந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, திமுக எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. வழக்கு இருக்கு, யார் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க உண்மையை சொல்றோம். யாரும் தண்டிக்கப்படாத திமுக ஊழல் கட்சினா தண்டிக்கப்பட்ட A1களை வைத்திருப்பவர்கள் என்ன கட்சி? வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பவர்கள் தூய கட்சியா தூய ஆட்சியா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டக்கூடாதுன்னா கலைஞரின் தனிப்பட்ட வாழ்க்கை இழுப்பாங்க. அதுக்கும் ஆத்திரத்துக்கு காரணத்தை சொல்றேங்க்கா. பெரிய கலைஞர் மேல ஆத்திரம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நம்ம எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைங்கனாவே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னப்ப ஒரே ஒருத்தர் சொன்னாரு, ஆண்களுக்கெல்லாம் சட்டைப்பையில பாக்கெட் இருக்குல்ல, காசு வச்சுக்கிறாங்கல்ல, நம்ம சைடு ஃபிட்டிங் மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் தானே கொண்டு வரோம்.
ஏன் நமக்கு பாக்கெட் இல்லைன்றப்ப உன்னை தான் வேலைக்கே அனுப்ப மாட்டோம், படிக்கவே வைக்க மாட்டோம். படிக்க வச்சாதான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் காசு வரும், காசு இருந்தால் தான் பாக்கெட் வேணும். உன்னை தான் படிக்கவே விட மாட்டோமே, வேலைக்கே போக விட மாட்டோமே, சொத்தெல்லாம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டப்ப ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் தீர்மானம் போடுறார். தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தை கலைஞர் தமிழ்நாட்டில் 1989 ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்தில் உரிமை தராரு. நான் ஏன் இதை போற கூட்டத்துல எல்லாம் பேசுறேன்னா, போன வாரம் ஒரு தனியார் கல்லூரியில பேச போனோம். பெண்கள் மட்டுமே நிறைந்திருந்த அவை. அந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகத்துல யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, நாளைக்கு அவங்க அப்பாவோ அண்ணனோ சொத்து கொடுக்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சிட்டு நீதிமன்றத்துக்கு வர முடியும்னா அதுக்கு சட்டம் போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்படி கலைஞர் செய்த இத்தனை சாதனைகளையும் கொஞ்சம் கூட பின்னுக்கு கொண்டு போகாம கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா அல்ல உலகம் பார்த்து வியக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதை நான் சொல்லலக்கா, யாரு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆட்சி எப்படி இருக்கணும், நல்ல ஆட்சியா, எப்படி ஆட்சி, சிறப்பான ஆட்சியா இல்லையா, இதுக்கு என்ன தெரியுமா அளவுகோல்? அவர் செஞ்ச சாதனைனா நம்ம இத்தனை வருஷம் பேசுறோம், அதெல்லாம் அளவுகோல் இல்லை. புதுசா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு அளவுகோல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அளவுகோல் கொடுத்திருக்காரு. பின் குறிப்பு என்ன அளவுகோல் கொடுத்திருக்காருன்னா, அவர் ஆட்சியில இல்லைங்க நீங்க தாங்க இருக்கீங்கன்னு சொன்னா நம்பாம முதலமைச்சர் என்று சொன்னாலே அவர் ஞாபகம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு ஆட்சி செய்வதுதான் முதலமைச்சருக்கான வரையறை, அளவுகோல். நம்மளும் சொல்லி பார்த்துட்டோம். கலைஞர்னு சொன்னா கூட உங்களுக்கு ஏதாவது பதட்டம் வரலாம், ஸ்டாலின்னு சொன்னா உங்களுக்கு பதட்டம் வரலாம், முதல்வர் முதலமைச்சர்னு சொன்னாலே பதட்டம் வருதுன்னா இவரை போல் ஆள முடியுமா என்ற பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு போயிருக்கவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இப்ப வாழையடி வாழையாக தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த இனத்தின் மீட்சிக்காக பெண்களுடைய, இளைஞர்களுடைய, விவசாயிகளுடைய, மீனவர்களுடைய, தொழிலாளர்களுடைய, பட்டியலின சமூகத்தினுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுடைய, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் சாமி நம்பிக்கையாளராக இருந்து கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கோவில் கருவறை வரை உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடித்தளமிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதுதான் வரலாறு. நீங்கள் வரலாற்றை மாற்ற நினைக்கலாம், எங்கள் தலைவருடைய பெயர்களை எடுக்க நினைக்கலாம். நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் எடுத்தாலும் அந்த பேரை பார்க்கிறப்பெல்லாம் பயம் வருதுல்ல, அந்த அச்சம் இருக்கின்ற வரை அவர்தான் ஆள்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.